الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كل معروف صدقة رواه مسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லனாம் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹு தஆலாவின் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பேரருளும் அவனுடைய மன்னிப்பும் ரஹ்மத்தும் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. கடந்த காலங்களை விட எதிர்வருகின்ற காலங்கள் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்திற்கும் விமோசனமிக்க நல்ல காலமாக்கி தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இன்றைய ஜும்ஆவுடைய நாள் நாட்களிலேயே சிறந்ததோர் நல்ல நாள். சூரியன் உதயமாகின்ற நாட்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாள் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை. அந்த ஃபஜ்ர் தொழுகையிலும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தொழுகை ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை இரவை அடைகின்றீர்களோ என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற ஸலவாத்தும் சலாமும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நாளை கியாமத்துடைய நாளில் அவர்களுக்காக நான் விசேஷமாக அல்லாஹ்விடத்திலே மன்றாடி ஷஃபாஅத்தை கொடுத்து
சுவனபாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை என்று பொறுப்பேற்றுக் கொண்ட நாள் இன்றைய ஜும்ஆவுடைய நன்னலாள். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே கேட்கிறார்கள், நபியே நாயகமே, என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நாள் ஒன்று இருக்கிறதா? துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சில நாட்களையும் சந்தர்ப்பங்களையும் நேரங்களையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு விதமான நேரத்தை அடையாளப்படுத்தி சொன்னார்கள். இந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், ஜும்ஆவுடைய நாளில் நீ அல்லாஹ்விடத்திலே கேள், உன் கையை அல்லாஹ் வெறும் கையாக திருப்ப மாட்டான். ஆக எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை வந்தடைந்திருக்கிற இன்றைய நாள் ஜும்ஆவுடைய சிறப்பான நாள். மாதங்களில் ஒரு மாதம் ரஜபுடைய கண்ணியமான மாதத்தையும் அல்லாஹு தஆலா அடையக்கூடிய பேர் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلق السماوات والارض மின்ஹா 4 ஹுரும். வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் என்று படைத்தானோ அன்றே அல்லாஹ் எங்களுக்காக 12 மாதங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். அந்த 12 மாதங்களும் 4 மாதங்கள் கண்ணியமான மாண்புகள் நிறைந்த புனிதத்துவங்கள் நிறைந்த மாதம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த 4 கண்ணியமான மாதங்களுள் 3 மாதங்கள் தொடராகவும் இன்னும் ஒரு மாதம் இடை நடுவிலும் வருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய 12 மாதங்களுள் 4 கண்ணியமான மாதங்களாவன துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் தொடராக வருகின்ற 3 மாதங்கள். ஜுமாதல் ஆஹிராவுக்கும் ஷஅபானுக்கும் இடையிலே வருகின்ற இன்னமொரு கண்ணியமான மாதம் இருக்கிறது. அதுதான் தற்போது எம்மை வந்து அடைந்திருக்கின்ற ரஜபுடைய கண்ணியமான மாதம். இன்று ரஜபுடைய 2ஆம் பிறையிலே இந்த ஜும்ஆவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். இன்னும் பல ரஜபுகளை நம்முடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து நீண்ட ஆயுளையும் உடல் சுகத்தையும் ஈமானையும் வாழ்வதற்கான பொருளாதார வசதியையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரஜபுடைய மாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தினார்கள், அதனை வரவேற்றார்கள், அதன் கண்ணியங்களை இந்த சமுதாயத்தினருக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ரஜபுடைய மாதத்திலே நடந்த முக்கியமான பல நிகழ்வுகள் இருக்கின்றன. சிலவற்றை உங்களுக்கு நான் அறிவுக்காக சிந்தனைக்காக தருவதற்கு விரும்புகிறேன். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிற போது தபூக்கிற்காக தன்னுடைய சஹாபாக்களை அழைத்து கொண்டு சென்ற மாதம் இந்த ரஜபுடைய மாதம். இன்று கண்ணி அளிக்கப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸா உலக முஸ்லீம்களுடைய பார்வையை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற அனைவருடைய உள்ளத்தையும் தொட்டு நிற்கின்ற அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இன்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. ஆக்கிரமிப்பாளர்களுடைய இரும்பு பிடிக்குள் அது சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. சுஜூது செய்வதற்கும் அதற்குள் சென்று 2 ரக்அத் தொழுது கொள்வதற்கும் பரிசுத்தமான அல் குர்ஆனை திறந்து ஓதுவதற்கும் பல உள்ளங்கள் விரும்பினாலும் முழுமையான சுதந்திரம் மறுக்கப்பட்டு ஆக்கிரமிப்பாளர்களுடைய கைகளில் அது இன்று சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பலஸ்தீன் காசா பள்ளத்தாக்கிலே ஒரு 7 வயது சிறுமி நடந்து வந்து கொண்டிருக்கிற போது ஒரு செய்தியாளர் அந்த சிறுமி இடத்திலே கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? நீ ஏன் கவலையோடு இருக்கிறாய்? என் வீட்டிலே இருக்கிற 7 வயது சிறுமி சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வீதியிலே ஓடியாடி விளையாடி கொண்டிருக்கிறாள். உன்னுடைய முகத்திலே அந்த சந்தோஷத்தை காணவில்லையே, உனக்கு என்ன தேவை என்று கேட்கிறார். அந்த சிறுமி 2 விடயங்களை சொன்னார். குளிரினால் நான் வாடிக்கொண்டிருக்கிறேன், குளிர் தாங்க முடியவில்லை, காசாவிலே அடிக்கின்ற குளிரை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 2வது,
அதற்கும் மேலாக பசி என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த இரண்டையும் நான் சகித்துக் கொள்வேன், என் தந்தையும் தாயும் ஹயாத்தோடு இருந்தால் என்று அந்த சிறுமி சொல்லி அழுகின்ற போது, அந்த இடத்திலே பேட்டி எடுக்க வந்த செய்தியாளர் மாற்று மதத்தை சார்ந்தவர் தொடராக அந்த பேட்டி எடுக்க முடியாமல் தேம்பி தேம்பி அழுத வரலாறை நேற்றைய ரஜபுடைய தலைப்புறையிலே எம்மால் பார்க்க முடிந்தது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஸலாஹுத்தீன் அல் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 583 ஆண்டு 1187 ஆண்டு ஆக்கிரமிப்பாளர்களுடைய கைகளிலிருந்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டி முஸ்லிம்களுடைய கையிலே பாரம் கொடுத்த மாதம் இந்த ரஜபுடைய மாதம் என்று வரலாறு சொல்லுகிறது. நம் ஒவ்வொருவருடைய தொழுகை, நாம் ஏந்துகின்ற கை, அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பிரார்த்தனை நமக்காக மாத்திரமல்ல, நம் சமூகத்தினுடைய அழுகை போக்குவதற்காகவும் அந்த துஆ இருக்க வேண்டும். நாம் சிரித்து மகிழ்ந்து குடும்பத்தோடு வாழ்வதைப் போல எங்கோ ஓரிடத்திலே வீடு இல்லாமல், குடும்பத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, சுதந்திரத்தை இழந்து, சிரிப்பை இழந்து, பாடசாலையை இழந்து, குர்ஆனுடைய இல்மை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கான விடிவுக்காகவும் எங்களுடைய பிரார்த்தனைகளில் ஒரு பகுதியை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக மஸ்ஜிதுல் அக்ஸா 583 ஹிஜ்ரியிலே முஸ்லிம்களுடைய கையிலே மீண்டும் பாரம் கொடுக்கப்பட்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதம். நுபுவத்தினுடைய 5ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருக்கிற போது இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே சொல்லனா துன்பங்களை முஸ்லிம் சமுதாயம் எதிர்கொண்டார்கள். இஸ்லாத்திற்குள் நுழைகின்ற மக்களை எல்லாம் கடுமையாக தாக்கினார்கள் மக்கத்து குறைஷிகள். அப்போதுதான் முதலாக முஸ்லிம்களை ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ஹிஜ்ரத்திற்காக ஹபஷாவுக்கு வழியனுப்பி வைத்தார்கள். அது எந்த மாதம் தெரியுமா? நாம் இருக்கின்ற இந்த ரஜபுடைய மாதம் என்பதை வரலாறு சொல்லுகிறது. ஹபஷாவுக்கு சென்ற மக்களை வரவேற்று அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும், வாழ்வதற்கு வீட்டையும், உண்பதற்கு உணவையும், எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்த மாற்று மதத்தில் வாழ்ந்த அன்றைய காலத்திலே நஜ்ஜாஷி மன்னன் வரவேற்று முஸ்லிம்களை கண்ணியப்படுத்தினார். அந்த நஜ்ஜாஷி மன்னன் முஸ்லிம்களுக்கு கொடுத்த வரவேற்பை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நினைத்து பார்த்து அந்த நஜ்ஜாஷி மன்னனுடைய ஹிதாயத்திற்காக துஆ செய்தார்கள். அந்த நஜ்ஜாஷி மன்னன் ரஜபுடைய மாதம் பிறை 9ஆம் நாள் ஹபஷாவில் அவன் வஃபாத் ஆகிய போது மதீனாவில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஆதரவு கொடுத்த, கை கொடுத்து உதவி செய்த அந்த நஜ்ஜாஷியுடைய மன்னனுக்காக மதீனாவிலிருந்து காயிபான ஜனாசாவை இந்த ரஜபுடைய மாதத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றினார். இந்த ரஜபுடைய மாதத்தில் இன்னும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற அந்த புனித பயணம் இருக்கிறது. அது இந்த மிஅராஜை அந்த சுமந்திருக்கிற மாதம் இந்த ரஜபுடைய மாதம். இத்தோடு இந்த ரஜபுடைய நிகழ்வுகளை நான் சுருக்கி கொண்டு விடயத்திற்கு வருகிறேன் இருக்கின்ற குறுகிய நேரத்திற்குள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான். நமக்கு இந்த ஹயாத்து துனியாவை அல்லாஹ் தந்திருக்கிறான். எவ்வளவு காலம் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் எங்களுடைய ஆயுட்காலம் 60 வருடங்களுக்கும் 70 வருடங்களுக்கும் இடைப்பட்டது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மிஞ்சி போனால் 70, 80, 90 என்று 1, 2 அல்லது சில பேருக்கு அல்லாஹ் கொடுக்கலாம். அவர்களில் கைருன் நாஸி மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலு. மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? யார் ஒருவருக்கு அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை கொடுத்து, லாங் லைஃபை கொடுத்து, அதிகமாக அமல்களிலே ஒருவர் ஈடுபடுகிறாரோ, 80 வயது
ஒரு சுஜூதை அவர் தவறவிட்டது கிடையாது. 70 வயது, எல்லா நிலைகளிலும் அல் குர்ஆனை ஓதுவதிலேயே இன்பம் கண்டிருக்கிற மனிதர் 68 வயதை அடைந்திருப்பார். தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஆலோசகராக, நல்ல அட்வைசராக இருந்து அந்த குடும்பத்தை வழிநடாத்தி கொண்டிருப்பார். ஒரு சாலிஹான மனிதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களில் சிறந்தவர் அவர் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷர்ருன் நாஸ், மனிதர்களில் ரொம்ப ரொம்ப கெட்ட மனிதன் யார் தெரியுமா? 60 வயதை அடைந்தும் அல்லாஹ்வை தொழாதவன், 60 வயதை அடைந்தும் ஜினா செய்து கொண்டிருப்பவன், 60 வயதை அடைந்தும் அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் மாறு செய்து பாவம் செய்யக்கூடிய மனிதன். 60 வயதை அடைந்த ஒருவன் இந்நிலையில் இருப்பானேயானால் ஒரு காலமும் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான், நிரந்தர நரகத்திற்குள் தள்ளி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். 2024 எங்களை விட்டு கடந்தது. இப்போது ஆங்கில புத்தாண்டு மலர்ந்திருக்கிறது. எல்லோரும் அதை பற்றி சிந்திக்கிறார்கள். வந்திருக்கிற புதிய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை கூர்மையாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை படைத்த ரப்பு எல்லா காலையிலும் மாலையிலும் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். என் பேச்சை அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான். என் நடத்தைகளை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். என் எண்ணங்களை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கிறான் என்பதை மக்களில் அநேகமானவர்கள் மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வை மறந்தவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மில் பல பேர். அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, நீங்கள் இந்த உலகத்திலே வெற்றி பெற வேண்டுமா? நல்ல மனிதனாக வாழ வேண்டுமா? நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே வெற்றி பெற்று நல்லவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் 2 விடயங்களை செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஒன்று, இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும். உலகத்துடைய வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்க வேண்டும். உலகத்தில் சந்தோஷமாக உயர்ந்த நிலையில் சமூக அந்தஸ்தோடு வாழ்ந்து மறுமையிலே நஷ்டமடைந்து கேவலப்பட்டு நரகத்திற்கு நுழைய முடியுமா? வெட்கமாக இருக்காது, கேவலமாக இருக்காது. உலகத்திலே சமூக அந்தஸ்தோடு எல்லா இடங்களிலும் முன் வரிசையிலே உட்கார்ந்து கொண்டு வியாபாரத்திலும் வர்த்தகத்திலும் பொருளாதாரத்திலும் கொடிகட்டிய நிலையிலே வாழ்ந்து கொண்டு கம்பீரமான ஆடம்பரமான வீடு வாசலிலே வாழ்ந்து கொண்டு பொறுமதியான வாகனத்திலே பயணம் செய்து கொண்டு ஆகிராவிலே இதைவிட சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லவா இருந்தால் தானே எங்களுக்கு மதிப்பு அதிகம். இந்த உலகத்திலே இப்படியான கண்ணியங்களையும் சமூக அந்தஸ்தையும் உயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்ட ஆகிரத்திலே சென்று சகருக்கும் ஜஹன்னத்திற்கும் தகுதியுள்ள ஃபிரௌனோடு அபூஜஹலோடு அபூலஹபோடு நரகத்திற்குள்ளே நுழைந்தால் கேவலமாக இருக்காது? நஷ்டமடைந்த மனிதனாக அவன் இருப்பானா இல்லையா? அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உலகத்திலே நீ கண்ணியமாக வாழ வேண்டும் என்றால் இதைவிட கண்ணியமான பன்மடங்கு உனக்கு ஆகிரத்திலும் கிடைக்க வேண்டும் என்றால் 2 விடயங்களை உலக வாழ்க்கை நீ செய்து கொள். ஹயாத்து துன்யா உனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆகிரத்துடைய வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த 2 விடயங்கள் என்ன? ஒன்று, இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும். கரெக்டா நேரத்திற்கு எங்கிருந்தாலும் தொழுதுகொள், உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். தொழுகையிலே மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லுகிறான். அது எந்த தொழுகை? ஐங்கால தொழுகையிலே நேரம் தவறாமல் நீ தொழுதுகொள். அது மையத்து வீடாக இருக்கலாம், கல்யாண வீடாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், வாடிக்கையாளர்கள் நிறைந்திருக்கின்ற நேரமாக இருக்கலாம். ஹய்யா அல ஸலா, இது தொழுகைக்குரிய நேரம். ஹய்யா அலல் ஃபலாஹ், விட்டு விட்டு சுஜூதுக்கு வா. அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகின்ற போது நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை நீ தொழுதுகொள், உன்னுடைய ஹயாத்து துன்யா மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நபியே நாயகமே, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எது என்று எனக்கு சொல்லுங்கள்.
அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகைக்குரிய நேரத்திலே கரெக்டாக நீ தொழுதுகொள். அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. அதைவிட அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எதுவும் இருப்பதாக நான் அறிய மாட்டேன் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சி அல்லாஹ் தொழுகையிலே வைத்திருக்கிறார். சந்தோஷமான தொழிலிலே ஹலாலான சம்பாத்தியத்தை, மன நிம்மதியையும் போதும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் அந்த தொழுகையிலே வைத்திருக்கிறான். செல்லும் இடமெல்லாம் ஆபத்துக்களில் தப்பித்துக் கொள்வதற்கான பாதுகாப்பை அல்லாஹ் அந்த தொழுகையிலே வைத்திருக்கின்றான். ஆக மொத்தத்தில் ஹயாத்து துனியாவை அல்லாஹ் எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய வெற்றிக்குரிய காலமாக அல்லாஹ் தொழுகையிலே வைத்திருக்கிறான். இது முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒன்று. இரண்டாவதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வஃஅலுல் கைர், நல்லவுகளை செய்யுங்கள், நல்லது செய்யுங்கள். நல்லது என்றால் குடும்பத்துக்கு செய்யுங்கள், உறவினர்களுக்கு செய்யுங்கள், அண்டை அயல் வீட்டுக்காரர்களுக்கு செய்யுங்கள், சமூகத்திலே தேவையுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நீங்கள் உங்களுக்காக மாத்திரம் வாழ வந்த சமுதாயம் அல்ல, தேவையுள்ள மக்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பிறர் நலத்தை பேணி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வஃஅலுல் கைர், எதுவாக இருந்தாலும் நலவுகளை செய்யுங்கள். ஒரு நாள் பொழுது மஸ்ஜிது நபவிலே அஸ்ர் தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுகிறது. எல்லா சஹாபாக்களும் தங்களுடைய வீடுகளிலே உதவெடுத்துக் கொண்டு தொழுகையை நபிகளாருக்கு பின்னால் ஜமாஅத்தோடு தொழுகின்ற ஆர்வத்தில் அவசரமாக மஸ்ஜிதுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். வீதியின் குறுக்கே ஒரு மரக்கிளை ஒன்று ஒடிந்து கீழே விழுந்திருக்கிறது. எல்லோரும் அதை கடந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தொழுகையிலே ஜமாஅத்தோடு நபிகளாரோடு தொழ வேண்டும் என்ற ஆர்வத்திலே 25 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் வருகிறான். எல்லோரையும் போல அவனும் காலை எடுத்து கடந்தான். மனதிலே ஒரு எண்ணம் உறுத்தியது, அவர்கள் கடந்ததைப் போல நான் கடந்து விட்டேன், பின்னால் கண் தெரியாத ஒருவர் வருவார், சிறு குழந்தைகள் வருவார்கள், வயோதிபர்கள் வருவார்கள். கண் தெரியாத ஒருவர் வந்தால் இந்த மரக்கிளையிலே தடுக்கி விழுந்து அவருடைய முகம் உடைந்து விடும், பற்கள் உடைந்து விடும், இரத்தம் கொட்டும் என்ற சிந்தனை வருகிற போது, தொழுகையை பிடிப்பதா மரக்கிளையை அகற்றுவதா என்ற சிந்தனைக்கு வருகிற போது உடனே செயலில் இறங்கி குறுக்காக இருக்கின்ற அந்த மரக்கிளையை அகற்றினான், ஓரமாக்கினான். ஓரமாக்கிவிட்டு அவசரமாக பள்ளிக்குள் நுழைகிற போது ஜமாஅத்து தொழுகை முடிந்து சஹாபாக்கள் எல்லாம் பள்ளியிலிருந்து வெளியே வருகிறார்கள். இந்த காட்சியை பார்த்த போது இந்த வாலிபனுக்கு கவலையாகிவிட்டது. ஏன்? நபிகளாருடைய முபாரக்கான முகத்தை பார்த்து வாழ்ந்த சமுதாயம் அல்லவா அவர்கள், ஈமானை உள்ளத்திலே நிறைத்து வாழ்ந்த சமுதாயம் அல்லவா அவர்கள், நபிகளாருடைய கட்டளை உடனுக்குடனாக ஏன் எதற்கென்று கேள்வி கேட்காமல் நிறைவேற்றிய சமுதாயம் அல்லவா அந்த சஹாபாக்கள். ஒரு ஜமாஅத்து தொழுகை என்னை விட்டு தவறவிடப்பட்டுகிறதே என்ற கவலை உள்ளத்திலே வைத்திருந்த சுமந்திருந்த அந்த கவலையோடு நபிகளாரிடத்திலே வந்து சொன்னான், நபியே நாயகமே, எனக்கு ஏற்பட்ட நிலை இதுதான். தன் நிலையை சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபனை பார்த்து சிரித்தார்கள். அவருடைய தோளில் கை வைத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வாலிபனே, ஷக்கரல்லாஹ், பாதையிலே நடந்து செல்லுகின்ற மக்களுக்கு இடையூறாக இருந்த அந்த மரக்கிளையை நீ அகற்றியதன் காரணமாக உன்னை பார்த்து அர்ஷுடைய ரஹ்மான் சந்தோஷப்பட்டு உனக்கு நன்றி செலுத்தினான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னார்கள், பாதையிலே நடந்து செல்லுகின்ற மக்களுக்கு இடையூறாக இருந்த அந்த பொருளை, அந்த கிளையை நீ அகற்றியதன் காரணமாக கஃபர் அல்லாஹ், உன் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். மூன்றாவதாக சொன்னார்கள், அஸ்ர் தொழுகையில் கலந்து கொண்ட நன்மையும் அல்லாஹ் உனக்கு தந்தான் என்று சொன்னதாக அபூதாவுத், திர்மிதி போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் வஃஅலுல் கைர், மற்றவர்களுக்கு நலவு செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும். அந்த நலவுகளில் ஒன்று என்ன தெரியுமா? கணவனை இழந்து விதவையாக வாழுகின்ற ஒரு விதவை பெண், விடோஸ் இருக்கிறார்கள், 3-4 குழந்தைகளை கையிலே வைத்துக் கொண்டு வீட்டிலே வைத்துக் கொண்டு பராமரித்துக் கொண்டிருக்கிறாள் ஒரு விதவை பெண். அந்த பெண்ணுக்கு கணவனின் மூலமாக வந்த வருமானங்கள் எல்லாம் தடைபட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு போதிய பசியை போக்குகின்ற அளவுக்கான வசதி வாய்ப்பில்லாத நிலையிலே ஒரு விதவை பெண் இருக்கிறாள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த விதவை பெண்ணுக்கு யார் ஒருவர் உதவி செய்கின்றாரோ கஸியாமித் தஹர், அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். ககியாமில் லைல், ஒரு விதவை பெண்ணுக்கும் குடும்பத்துக்கும் உதவி செய்தவர் இரவெல்லாம் கியாமுல் லைல் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். இது வஃஅலுல் கைர், நாம் நமக்காக நம் குடும்பத்திற்காக செலவழிப்பதை போல தேவையுள்ள மக்களுக்காக இவ்வாறு உதவி செய்கிற போது நிச்சயமாக அல்லாஹ் எம்மை வாழ வைப்பான். ஏன் தெரியுமா? நம்மால் பல குடும்பங்கள் வாழ்கிற போது அல்லாஹு தஆலா நம்முடைய பொருளாதாரத்தை இன்னும் பரக்கத்துள்ளதாக்கி வைப்பான். மட்டுமல்ல, அவர்களுக்காக எம்மையும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தந்து அல்லாஹ் வாழ வைப்பான். ஏனென்றால் நாம் பொருளாதாரத்தினால் பாதிக்கப்படுகிற போது, திடீர் மௌத்தை அனுபவிக்கிற போது அது என் மனைவிக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் பாதிப்பை உண்டு பண்ணுவதை போல அந்த ஏழை விதவை குடும்பத்துக்கும் அது பாதிப்பை உண்டாக்குமா இல்லையா? அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவினர்களோடு, அயல் வீட்டுக்காரர்களோடு, தெரிந்தவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்துக்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கொள்ளுங்கள். உங்கள் ஆயுளை அல்லாஹ் நீளமாக்குவான், உங்கள் பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டு பண்ணுவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறுதியாக 4 கண்ணியமான மாதங்களை அடைகிற போது உங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் எங்களை பார்த்து கட்டளை இடுகின்றான். வாத பிரதிவாதங்களில் ஈடுபடாதீர்கள். மாற்றமாக நல்லுறவை உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். சிற்சில காரணங்களுக்காக, அற்ப காரணங்களுக்காக பேசாமல் கதைக்காமல் குரோதத்தோடு இருந்தால் இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை சாட்சியாக வைத்து சலாம் சொல்லி உங்களுடைய உறவுகளை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஃபலா தظلموا انفسكم, ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்யாதீர்கள். அநியாயங்களில் ஒரு வடிவம்தான் யார் ஒருவர் நம்பி பணத்தை தந்தாரோ வியாபாரத்திலே ஈடுபடுத்துவதற்காக அவருக்கு கொடுக்காமல் மோசடி செய்வதிருக்கிறது, அது பெரும் அநியாயம். பெரும் அநியாயங்களில் ஒன்று. இந்த உலகத்தில் வேண்டுமானால் தப்பித்துக் கொள்ளலாம், மறைந்து கொள்ளலாம், அவரை கண்டால் முகத்தை மறைத்துக் கொள்ளலாம். ஜனாசாவாக நாம் கொண்டு வந்து வைக்கப்படுகிற போது, எம்முடைய ஜனாசா தொழுகையை நாம் நிறைவேற்றப்படுகிற போது மக்களுக்கு முன்னால் நான் ஒரு கடனாளியாக இருக்கிறேன் என்றால், அன்றைய காலத்தில் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளியுடைய ஜனாசாவை தொழுவிக்காமல் அங்கே ஒதுங்கினார்களே, அதே போல எம்முடைய உலமாக்களும் ஹஜரத்துமாரும் ஒதுங்கிக் கொண்டால் அந்த ஜனாசாவுடைய கதி என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். மற்றவனுடைய கடனை, அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை, பொருளாதாரத்தை, பணத்தை நீ வாங்கியவாறு கொடுக்காமல் ஏமாற்றி அநியாயம் செய்தால் அது உனக்கு திரையாக இருக்கும், சொர்க்கம் நுழைவதற்கு தடையாக இருக்கும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியமான மாதங்களில் ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் என்று இஸ்லாம் எங்களை பார்த்து உபதேசம் செய்கிறது. ஆக இன்றைய காலம் பல மக்களும் பல தேவைகளோடு வாழ்கின்ற காலம். அந்த தேவை உள்ள மக்கள் பள்ளிவாசலுக்கு வெளியே எவ்வாறு ஆங்காங்கே ஓரமாக உட்கார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமல்ல, கண்ணியமான சில மக்கள் நம் கண் முன்னால் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், நம் தெருவிலே வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நம் மஹல்லாவிலே வாழக்கூடியவர்கள், நாம் பிறந்து வளர்ந்த ஊர்களிலே வாழக்கூடியவர்கள், கண்ணியமாக வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய தேவைகளை சொல்லி உதவி பெறுவதற்கு வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய இல்லம் நாடி சென்று எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். அவ்வாறாக நாம் செய்வோமையாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் செய்கிற போது இந்த ஹயாத்து துன்யா எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். ஆஹிராவுடைய வாழ்வு இதைவிட கைருள்ளதாக இருக்கும். ஆக மொத்தத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த புதிய ரஜப், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு எல்லோருக்கும் நீ பரக்கத் செய்வாயாக, எங்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. எங்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் யா அல்லாஹ் நீ போக்கி அருள்வாயாக.
எங்களுடைய பொருளாதாரத்திலும் வியாபாரத்திலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கத்தை உண்டாக்குவாயா. இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாக்கி தந்ததை போல ஆகிராவுடைய நிரந்தரமான வாழ்க்கை எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாக்கி தந்தல்வாயா. வபல்லிக்னா ரமலான், ரஹ்மத்தான ரமலானை எந்த சிரமங்களும் இல்லாமல் அடைந்து பகலெல்லாம் நோன்பு நோற்றி இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய உடல் சுகத்தையும் ஈமானை நீண்ட ஆயுளை நம் அனைவருக்கும் தந்தல்வாயா. எங்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் நம்முடைய மேலான மக்ஃபிரத்தை நசீபாக்கி அருள்வாயா. எத்தனையோ மக்கள் எங்களிலே நோயாளிகளாக இருக்கிறார்கள், அவருடைய நோய்களை யா அல்லாஹ் குணப்படுத்தி அருள்வாயாக. அந்த நோய்கள் எமக்கு வந்து விடாமல் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. எங்களை விட்டு மௌத்தாகி கபராளிகளாகிவிட்ட கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. நீ விரும்பக்கூடிய அமல்களில் ஈடுபடுகின்ற போது எங்களுடைய மௌத்தை யா அல்லாஹ் நல்லதாக்கி தந்தல்வாயா. நீண்ட ஹயாத்தை தந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. எங்களை நீ கபூல் செய்வாயாக. இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற இஸ்லாமிய சமூகத்தினருக்கு அல்லாஹ் நிம்மதிய சந்தோஷத்தை கொடுத்தருவாயாக. எங்கள் அனைவரையும் உன்னுடைய நல்லடியார்களாக கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.